நோய் நொடி இல்லாமல் எல்லாருமே நன்னா இருக்கணும். நான் பார்க்கக்கூடிய விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஜோதிடம், எண்கணிதம், திருமண பொருத்தம், ஹோமங்கள், கணபதி ஹோமத்திலேருந்து, நவகிரக ஹோமம்லேருந்து, நாகதோஷ பரிகார ஹோமங்கள்லேருந்து, புத்திரதோஷ பரிகார ஹோமங்கள், அதே போல் சுயம்பரா பார்வதி ஹோமம், நிறைய கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து நான் அந்த ஹோம வகைகள்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 54 விதமான ஹோமங்கள் நான் பண்ணின்னு இருக்கேன். 54 விதமான ஹோமங்கள் நான் பண்ணுறேன். எல்லாத்துக்குமே தனித்தனியாக மூலமந்திர ஜபங்களோட தனித்தனியாக நான் பண்ணின்னு இருக்கேன். யார் யாரெல்லாம் ராசி கற்கள் கேட்குறாங்களோ அவங்கவுங்களுக்கு தகுந்த ஜாதகத்தில் ராசி கற்கள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது, ப்ரீஷியஸ் போடலாமா, செமி ப்ரீஷியஸ் போடலாமா, போட்டால் நல்லா, அதாவது கண்ணை மூடிட்டு ஒரு விஷயம் நம்ம சொல்லக்கூடாதுங்க. மேஷ ராசிக்கு பவழம் போட்டுக்கோங்க, விருச்சிக ராசியாக பவழம் போட்டுக்கோங்க, அதே போல் மீன ராசியாக நீங்கள் கனக புஷ்பராகம் போட்டுக்கோங்க அப்படின்னு ராசிக்கான சில பேர் அப்படியே சொல்லிவிட்டு அதை அப்படியே இது பண்ணுவாங்க. துலா ராசியாக நீங்கள் உடனே நீங்கள் துலாம் ராசியாக இல்லை ரிஷப ராசியாக நீங்கள் வைரம் போட்டுக்கோங்கன்னு சொல்லி அப்படியே சொல்லிவிடுவாங்க. அது அப்படியே அது நம்ம ஜாதக கட்டத்துக்கு நமக்கு